110 ரூபா. அண்ணா கம்மி ரேட்ண்ணா. அண்ணா ஹெட்செட் எவ்வளோண்ணா? ஹெட்செட் 50 ரூபா இருக்குது, 60 ரூபா இருக்குது, 80 ரூபாவில் இருக்குது. உங்கள் பேருண்ணா? என் பேர் சக்திகுமார். எங்கேருந்து வந்து வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்க? நான் செம்மஞ்சேரியிலேருந்து வந்து வியாபாரம் பண்ணுறேன். செம்மஞ்சேரினா அங்கே ஓகே, அங்கேருந்து வந்து வியாபாரம் ஆமாம், பண்ணுறீங்க? சோழிங்கநல்லூர் பக்கத்தில். ஓ ஓகே ஓகே ஓகே. கண் பார்வை எப்படிண்ணா போச்சு? வேலை பார்க்கும்போது அப்படியே பார்வை குறைய ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே. அப்புறம் இப்போ வந்து டோட்டல் பிளைண்ட் ஆகிட்டேன். ஆமாம். சரி சரி. எனக்கு ஃபேமிலி இருக்குது. ஓகேண்ணா. ஆமாம், எனக்கு பாப்பா இருக்காங்க. சூப்பர்ண்ணா. அவங்க 8வது படிக்கிறாங்க. ஓகே ஓகே. எங்கே படிக்கிறாங்க? அவங்க வந்து துறப்பாக்கத்தில் படிக்கிறாங்க. ஸ்கூல் ஃபீஸ்லாம் எப்படிண்ணா பண்ணுறீங்க? ஸ்கூல் ஃபீஸ் இதை வச்சு தான் நான் இந்த வியாபாரம் பண்ணி இதில் வர்றதை வச்சு தான் பாப்பாவை படிக்க வச்சு அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்கள் ஒய்ஃப் வந்து அவங்களுக்கு அவங்க சைட்டட் தான். ஓகே. அவங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால அவங்கள வேலைக்கு அனுப்பாமல் சரி நானே அவங்கள வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. நினைக்கும் எனக்கே பெருமையாக இருக்குது. இப்போ ஒரு நாள் வியாபாரம் பண்ணாமல் எவ்வளோண்ணா கிடைக்கும்? ஒரு நாள் நான் வந்து இதை வியாபாரம் பண்ணுறோம், ஒரு நாளைக்கு 50 லாபம் சொல்கிறேன். 50 ரூபாயும் கிடைக்கும், 100 ரூபாயும் கிடைக்கும், 200 ரூபாயும் கிடைக்கும். அதை வச்சு தான் நாங்கள் லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். சரிண்ணா. ஹெட்செட் எவ்வளோண்ணா? ஹெட்செட் 50 ரூபா. சரிண்ணா, ஒரு 2 ஹெட்செட் கொடுங்க எனக்கு. இந்தாங்க, ஒன்று 50 ரூபா. சரி ஓகே. நான் எனக்கு ஒன்று போதும். ஒன்று போதுமா? இதில் என்னங்க எவ்வளோ? இது எவ்வளோ நீ தான் சொல்லணும் கரெக்டாக. இது 50. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்து இப்போ வந்து பழைய நோட்டெலாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ புது நோட்டு போட்டதுனால இது வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம். அப்போ ஏமாற்ற மாட்டாங்க அதே பேர் உங்களை? இல்லை, ஏமாற்ற மாட்டாங்க. அது குடிக்கிறவங்க அது மாதிரி ஆளுங்க தான் ஏமாற்றுவாங்க. சரிண்ணா ஓகே. 99% என்ன பண்ண மாட்டாங்க, எங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கா சொல்லுவாங்க. அதுக்கு மிச்சம் சரி. இல்லை 100 ருபீஸ் இருக்குண்ணா. சரி. இது நீங்கள் மீதி நீங்கள் வச்சுங்க. இல்லை ஓகே, தேங்க்யூ. பரவாயில்லண்ணா. சரிண்ணா, உங்களுக்கு என் மூலியமா ஏதாவது உதவினா என்ன உதவிண்ணா தேவைப்படுது? ஏதோ சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது உங்களுக்கு? சரி. என்ன உதவி? ஏதாவது சந்தோஷம். நீங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்க, உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாண்ணா கண்டிப்பாக. உண்மையாகவே இப்படிப்பட்ட உதவுறவங்க உண்மையாக ரொம்ப நல்ல உள்ளம் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் இருக்கிறதுனால தான் நாங்கள் ஏதோ இந்த வியாபாரம் பண்ணி நாங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம். கண்டிப்பாக. எனக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா, இந்த ரைஸ் குக்கர் நான் அதான் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறதுனால அது சமைச்சு கொடுத்து அனுப்பணும்போது ரைஸ் குக்கர் தேவைப்படுது. நீங்கள் சமைக்கிறதுலாம் யாருன்னா சமைக்கிறா வீட்டில்? என் ஒய்ஃப் சமைப்பாங்க, பாப்பாவுக்கு சமையல் செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. அப்போ ரைஸ் குக்கர் எனக்கு தேவைப்படுது. சரி ஓகே. ஆமாம், அது இருந்தால் நல்லா இருக்கும். சரிண்ணா, இப்போ வியாபாரம் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தானே போவீங்க? ஆமாம். நான் வந்து உங்களுக்கு நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து நான் தரேன். சரிங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். ஏன் யோசிக்கிறீங்க சொன்ன உடனே? ஏன்னா உழைச்சி வாங்கணும்னு நினச்சேன், நீங்கள் கொடுக்கணுன்னா அது ஒரு சந்தோஷம். அப்படிலாம் எதோண்ணா இப்போ சொல்லுங்கண்ணா. ரொம்ப நாள் அது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுருந்தேன். நீங்கள் திடீர்னு செய்யணும்னு சொன்னோன்னா எதுவும் குழந்தைக்கு ஒரு சின்ன சப்போர்ட் நினச்சிங்களா? கண்டிப்பாக. சரிங்கண்ணா. சரிண்ணா, பரவாயில்ல இருக்கட்டும். நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போங்க. பரவாயில்ல இருக்கட்டும். சரிங்களாண்ணா. ஓகேண்ணா. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் சக்திகுமார். சக்திகுமார், சூப்பர்ண்ணா. வேற லெவல். உங்கள் பொண்ணு நீங்கள் இது மாதிரி படிக்க சொல்லும் போதே ஒரு கெத்தாக இருக்குண்ணா. கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ நான் கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டம் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கண்டிப்பாண்ணா. எல்லா அப்பா நினைக்கிற விஷயம் தானே அது. கண்டிப்பாண்ணா. சரிண்ணா ஓகேண்ணா. நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு போங்க, நான் வாங்கிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ சார். ஓகேண்ணா. கடலை பருப்பு 110 ரூபா. அண்ணா வந்துட்டேன் சார். வந்துட்டேண்ணா சார். அதுக்குள்ளே வந்துட்டீங்களா சார்? அண்ணா இந்தாங்க, நீங்கள் கேட்ட அந்த குக்கர், எலக்ட்ரிக் குக்கர். சரிங்களா? சரிங்க சார். சீக்கிரமாக வேக வச்சிடலாம் சாப்பாடை. சூப்பர் சார். ஓகே அண்ணா. ஹாப்பியில் உங்களுக்கு? சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இருக்கட்டும், பாப்பாவுக்கு அதான் தினமும் அது சமையல் செஞ்சு கொடுக்கும்போது கஷ்டப்படுவாங்க. நீங்கள் கொடுத்தது ரொம்ப யூஸாக இருக்கும். ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். நீங்கள் சந்தோஷம்னா எனக்கும் சந்தோஷம்ண்ணா. கண்டிப்பாக சார். அவ்வளோதாண்ணா. கண்டிப்பாக. நீங்கள் வந்து மற்றவங்கள மகிழ்ச்சி நீங்கள் மகிழணும்னு நினைக்கிறீங்க. உண்மையாகவே இது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாண்ணா. ரொம்ப சந்தோஷம்ண்ணா உங்கள் வீட்டு பேசினதில். தேங்க்யூ சார். பாப்பா பத்திரமா வளர்த்து நல்லா பெரிய ஆளாகுங்க. சரிங்க சார். கண்டிப்பாக சார். பெரிய ஆளாகி நல்ல ஒரு பொசிஷனில் வரவைங்க. கண்டிப்பாக சார். ஏன்னா இவ்வளோ இப்படி இருந்துமே நீங்கள் ஒரு கஷ்டப்பட்டு தன்னம்பிக்கையாக நின்று வியாபாரம் பண்ணி பாப்பாவை இப்போ படிக்க வைக்கிறீங்க. அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அது. கண்டிப்பாக சார். சரிங்களாண்ணா? அதே போல் உங்களை போல் உதவுற உள்ளங்கள் இருக்கிறனால தான் எங்கள் லைஃப் ரன் ஆகுது. அதுதான் நான் தெரிவிச்சுக்கணும். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்களோடய வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, நின்று வெயிலையும் மழையிலையும் நின்று வியாபாரம் பண்ணுறீங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு விஷயமே கிடையாது சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிட்டீங்கன்னா எங்களுக்கு வியாபாரம் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்துட்டு
ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹெட்செட் வாங்குனீங்க. இப்போ நான் கேட்டது நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், மன நிறைவாக இருக்குது. கண்டிப்பாண்ணா. சரிண்ணா, பத்திரமா வாப்பா வளங்க, நல்லா பெரிய ஆளாக்குங்க. சரிங்களாண்ணா. சரி இப்போ இப்போ எடுத்துகிட்டு போயிடுவீங்களா கையில்? எடுத்துகிட்டு போயிடுவேன் சார். இது எப்படி வியாபாரம் பண்ணிட்டு போவீங்க இதை வச்சு? இல்லை சார், இந்த பொருளுங்களெல்லாம் பேக்கில் வச்சுருவேன். சரி கொடுங்க, நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் பேக்கில் வச்சுங்க. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் அந்த இது கூட இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களே, அப்படிலாம் எதுவுமே கிடையாதுண்ணா. ஏதோ நம்மளால முடிஞ்சது பண்ணுறோம், அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் உங்கள் பசங்களை வந்து சொல்லணும்னா, நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது எவ்வளோ நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். ஏன்னா எனக்கு இடையில பார்வை போயிட்டு ஒரு 4 வருஷம் வீட்டுக்குள்ளே இருந்தேன். ஓகே 4 வருஷம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அதை ஃபேஸ் பண்ணிட்டு தான் வெளியே வந்தேன். வெளியே வந்து எல்லாரையும் பார்த்தேன். குடிக்கிறவங்க, ஏமாத்துறவங்க. இப்போ நான் வியாபாரம் பண்ணுறேன்ல, இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 20 ரூபாய்க்கு பருப்பி வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் நோட்டு கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்துட்டா கூட நம்ம தெரியாது. இப்போ அந்த புது நோட்டை மாத்திட்டனால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. பழைய நோட்டுனா பிரச்சனை இல்லை. 50, 100 எல்லாமே அடையாளம் தெரியும். சரிங்களா? சரி, பார்த்து போயிட்டு வாங்க. குழந்தைய பத்திரமா வளங்க, நல்லா பெரிய ஆளாக்குங்க. சரிங்க சார். சரிங்களாண்ணா? சரிண்ணா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. சரிங்க.